சிம்மராசி என்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சிம்மராசி என்பது காலச்சக்கரத்தின் 5ஆம் வீடு. சூரியனின் தலைவன் சிம்மராசி. சிம்மராசி என்பது சூரிய வீடு. கிரகத்துக்கெல்லாம் தலைவன் சூரியன். சிம்மராசி என்பர்களெல்லாம் எப்போதுமே ஒரே பார்வை தான், சைட் பார்வை. சைட் பார்வையோடு இந்த வழ குழங்கலாம் உங்கள்கிட்ட கிடையாது. என்னப்பா சொல்கிற, முடிஞ்சிடுச்சு, அப்படியா அப்படின்னு ஒரு வெட்டி பேசுகிற நபர்கள் அவங்க அப்போ சிம்மராசி என்பது இப்போ ஆடி மாதங்கிறது அவங்களுக்கு சூரிய பகவான் அவர் ராசிக்கு 12ஆம் வீட்டிலே வரார். 10ஆவதுக்கு கேது 2ஆம் வீட்டில் இருக்குது கன்னியில். அப்போ அவங்களுடைய வருமானம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் மேலோங்கி நிற்கும். அதாவது உதாரணமாக சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மராசிங்கிறது சூரிய பகவான் கடகத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க நினச்ச மாரி நடக்காது. இந்த ஆடி மாதங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 10ஆவதுக்கு 8ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 8ஆம் வீட்டில் ராகு வந்திருக்கான். சனி 7ஆம் பார்வையை வக்கரமாக பார்க்குறாரு. அதை வக்கரங்களாக பார்த்தாரு, இப்போ வக்கரத்தோடு பார்க்குறாரு. அதாவது நம்ம வார்த்தையை ரொம்ப நீங்கள் விட வேணாம். வார்த்தையை நம்ம ஒரு ஷார்ட்டாக விட வேணாம். கொஞ்சம் அப்படியே மழிப்பிடுங்க. எந்த வார்த்தையாக இருந்தாலும் பார்த்துக்கோன்னு சொல்லுங்கள். ஒரு வார்த்தையை கொடுக்க வேணாம். ஒரு வார்த்தை கொடுத்தோம்னா அது தப்பாக போடும். நமக்கு காலங்கள் நமக்கு இந்த மாதம் சிறப்பாக இல்லை. கொஞ்சம் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. அதனால் மேலும் 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 வார்த்தையை கொடுத்து ஒரு விஷயத்தை மல்டி பண்ணுற அளவுக்கு நமக்கு அவ்வளோ நமக்கு தோதாக இல்லை இந்த மாதம், இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த கேது 2ஆம் வீட்டில் இருந்தாவே நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு. ஒன்றும் பெரிய பிரச்சனைனா கிடையாது, சும்மா பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம வார்த்தையை கொஞ்சம் தவிர்க்கிறது, கொஞ்சம் கோவப்படுறது, இதெல்லாம் கொஞ்சம் சூதகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சிம்மராசி என்றாவே அது ஜெயிக்கிற ராசி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல்வாதி, அரசியல் நபர்கள், அதாவது அரசாங்கம் உள்ளவர்கள் எல்லாமே சிம்மராசியில் இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சைட் பார்வேர்டு தான். அதனால் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கையாளுறது சிறப்பு. மேலும் மேலும் நமக்கு வார்த்தை விட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் மூலியம் வரும். பார்த்துக்கலாம். கொஞ்சம் காலம் வந்துடுச்சு, கெட்டிக்கே வந்துடுச்சு. அதனால் இந்த கேது அந்தாண்ட போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ராசியே வந்துட்டான்னா கொஞ்சம் பணம் பிரச்சனை நமக்கு நம்ம ரிலீஃப் பண்ணிவிடுவார். மென்டாலிட்டி பிரச்சனை வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.